ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி ஒரு சுவையான முட்டை பொரியல் செய்ய போகிறோம். இது சாதத்துக்கு எந்த குழம்புக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்ப்போம். ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுட்டு சீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சீரகம் பொரிஞ்ச பிறகு பூண்டு பல் ஒரு 5 பூண்டை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. பச்சை மிளகாய் ஒரு 5 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவு போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இது வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, பல்லாரி வெங்காயம். அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா கிண்டிக்கிடுவோம். வெங்காயம், இந்த பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கும் போது இந்த முட்டை பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா செவந்து நிறம் மாதிரி வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையாக தட்டி விட்டுருக்குருவோம். இன்றைக்கி நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை ஒவ்வொன்றா தட்டி ஊற்றிக்கிடுவோம். இப்போ 2வது முட்டையும் தட்டி ஊற்றியாச்சு. இன்னும் ஒரு முட்டை இருக்குது, அதையும் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். ஏன்னா அப்படியே நம்ம கிளறும் போது அப்படியே முட்டையெல்லாம் கரைஞ்சிரும், முட்டை இருக்கிறதே தெரியாது. கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறமா கலந்து விடும்போது அந்த முட்டை பொரியல் கொஞ்சம் நல்லா முட்டை இருக்கிறது தெரியும். அதனால தான் கொஞ்ச நேரம் விட்டுட்டு இப்போ மெல்ல கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ அப்படியே மெல்ல கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் இதுக்கு நான் மிளகுத்தூள் சேர்க்குறேன். அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம். இது ரொம்ப நேரம் முட்டையை வேக விடக்கூடாது, நல்லா இருக்காது. ஓரளவு அப்படியே வெந்ததுமே எடுத்துடணும். இது எந்த குழம்பு சாதத்துக்கு வச்சாலும் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். காய் இல்லாத நேரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ பொரியல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெந்தால் போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு முட்டை பொரியல். கேஆர்வி சமையலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.